அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம HTML ஃபார்ம் அண்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் வந்து எதுக்காக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணி அதை சர்வருக்கு சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். நம்ம இது வரைக்கும் HTML அப்படின்ற என்னென்னு பார்த்துருந்தோம்னா, சர்வர்லேருந்து டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து யூசருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஃபார்ம் எலிமெண்ட் வந்து அப்படியே ரிவர்ஸ் கேஸில் நடக்கும். அதாவது யூசர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கி சர்வருக்கு கொடுக்கும். கம்யூனிகேஷன் 2 வே கம்யூனிகேஷன் இருந்தால் தானே பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி யூசர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் அப்படின்ற டேக் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஃபார்ம் எலிமெண்ட். இந்த ஃபார்ம் டேக்கில் வந்து நம்ம வந்து ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபார்ம் டேக் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் யூசர்கிட்ட இருந்து வாங்காது. ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் வச்சு தான் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் யூசர்கிட்ட இருந்து வாங்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து சர்வருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிரும். எப்படி அனுப்பும் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபார்ம் டேக் சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான ஆட்ரிபியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு URL வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸில் இருக்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ஃபார்ம் எங்கே போஸ்ட் பண்ணணும், அதாவது எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த URLக்கு வந்து அதை இதை வந்து சென்ட் பண்ணிடும். அதை வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லுவோம் HTML. அதனால தான் இங்கே வந்து வேர் டு சப்மிட் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் நீங்கள் வந்து URL எதுவுமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து கரண்ட் பேஜ் என்ன URL இருக்கோ அதே பேஜுக்கே வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடும். அடுத்து வந்து மெத்தட். இங்கே வந்து HTTP மெத்தட். HTTP ப்ரோட்டோக்கால் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிப்பாங்க. அந்த எந்த மெத்தட் வேணாலும் இங்கே யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட் தான் வந்து நம்ம டெவலப்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். பை டிஃபால்ட்டாக வந்து கெட் மெத்தட் எடுத்து இது யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, HTTP ப்ரோட்டோக்காலில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, கெட் மெத்தட் வந்து சர்வர்லேருந்து இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்காகவும், போஸ்ட் மெத்தட் வந்து சர்வருக்கு இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன, இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, கெட் மெத்தட் மூலமாக நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சர்வருக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அது வந்து யூஆர்எல்லையே போகும். நம்ம அந்த ஆக்ஷன் URL இருக்குது பார்த்தீங்களா, அந்த URLலையே வந்து கொரிஸ்ட்ரிங்காக போகும். கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் எலிமெண்ட்டோட நேம், அதுக்கு என்ன வேல்யூ யூசர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதை வந்து சர்வருக்கு அனுப்பிச்சி வைக்கும். நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அது எப்படி இருக்கும் அப்படின்றத. போஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து யூசருக்கு வந்து எங்கேயுமே விசிபிளாக இருக்காது. கொரிஸ்ட்ரிங் அந்த மாதிரி எங்கேயுமே வந்து விசிபிளாக இருக்காது. இது வந்து எப்படி அனுப்புனா, ரெக்வஸ்ட் ப்ரௌசர்லேருந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகும் இல்லையா, அப்போ வந்து ஹெடர்ஸ்குள்ளே வந்து இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸோட கண்டென்ட் டேட்டாவெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஹெடர்ஸ்குள்ளே வச்சு ஹெடர்லேருந்து போஸ்ட் பண்ணி வச்சிரும். அப்போ அது வந்து கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும், யூசருக்கு வந்து விசிபிள் இருக்காது அப்படின்றனால. அப்போ நம்ம சில சென்சிட்டிவ் டேட்டாவெல்லாம் வந்து நம்ம சர்வருக்கு அனுப்பணும் அப்படின்னா வந்து போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். சென்சிட்டிவ்லாம் இல்லை, சும்மா நார்மல் இன்ஃபர்மேஷன் தான் அனுப்புகிறோம் அப்படின்னா வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா போஸ்ட் மெத்தட். அப்புறம் நம்ம வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து போஸ்ட் தான் யூஸ் பண்ணணும், கெட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா URL வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. URLக்கு வந்து கெட் மெத்தட் மூலமாக அனுப்புனா URL வெளியாக போகும். அந்த URLக்கு வந்து லென்த்துக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்றத கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ப்ரௌசருக்கு ப்ரௌசர், அப்புறம் சர்வர் எவ்வளோ அக்செப்ட் பண்ணும் அப்படின்ற எல்லா க்ரைட்டீரியாவுமே வச்சு தான் அது செட் ஆகும். அதனால் ஆனால் நம்ம என்ன அசீவ் பண்ணலாம்னா, நம்ம ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து அது வழியாக சென்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஃபைல் அனுப்புகிறோம், சர்வருக்கு வந்து ஒரு ஃபைல் அனுப்பணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து கெட் URL மூலமாக அனுப்பவே முடியாது. போஸ்ட் வச்சு தான் அனுப்பணும். அதான் வந்து ரூல்ஸும் கூட. நீங்கள் கெட்டில் அனுப்பிச்சிங்கன்னா அது போகவும் செய்யாது. அப்போ போஸ்ட்டில் வந்து நம்ம எவ்வளோ அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம சர்வருக்கு அனுப்பிச்சிக்கலாம். அது எவ்வளவு வந்து சர்வர் அக்செப்ட் பண்ணுது அப்படின்றத வச்சு நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து அனுப்பலாம் அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த அக்செப்டன்ஸ் வேல்யூ வந்து சர்வரில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் போச்சுன்னா சர்வர்லவே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ப்ரௌசரில் வந்து அது எந்த பிரச்சனையும் காட்டாது. அடுத்து நேம். இது வந்து யூஸ்வலாக எல்லா HTML டேகுக்கும் இருக்கிற நேம். இது வந்து இந்த ஃபார்முக்கு வந்து உள்ள நேம். இந்த நேமை வச்சு நம்ம யூஸ் பண்ணி டாம் ஆக்சஸ் பண்ணுறப்ப இந்த நேம் யூஸ் பண்ணிப்போம், அல்லது ஐடி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டார்கெட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு பேஜில் பார்த்துருக்கோம், அந்த பேஜ்லேயே வச்சு சப்மிட் பண்ணணுமா, அல்லது புதுசாக ஒரு டேப் அல்லது விண்டோ ஓப்பன் பண்ணி சப்மிட் பண்ணணுமா,
அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த டார்கெட் ஆட்ரிபியூட் யூஸ் ஆகும். செல்ஃப் தான் வந்து டிஃபால்ட்டு, அதை கரண்ட் பேஜ்லேயே வச்சு அப்படியே சப்மிட் பண்ணிடும். அண்டர்ஸ்கோர் blank அப்படின்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு விண்டோவோ அல்லது புதுசாக ஒரு டேபோ ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும். பேரண்ட் அப்படின்னா பேரண்ட் அண்ட் டாப் இது ரெண்டும் வந்து நம்ம ஐஃப்ரேம் யூஸ் பண்ணுறப்போ வந்து யூஸ் ஆகும். சப்போஸ் நம்ம ஐஃப்ரேம்குள்ளே இருந்து ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்ம் சப்மிட் வந்து அந்த ஐஃப்ரேம் நம்ம போட்டு வச்சிருக்கிற அந்த பேரண்ட் விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு சப்மிட் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த பேரண்ட் போடுவோம். டாப் அப்படின்னா கன்சிடர் மல்டிபிள் ஐஃப்ரேம்குள்ளே ஐஃப்ரேம் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கேஸ்லாம் மேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம இன்னர் ஐஃப்ரேமில் இருந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணால் டாப் மோஸ்ட், அதாவது நம்மளோட மெயின் வெப்பேஜில் இருக்கிற ப்ரௌசரில் வச்சு தான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து accept-charset. charset அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கொஞ்சம் பார்த்தோம். இதுக்கு இந்த charset அப்படின்றது என்னன்னா என்ன மாதிரியான கேரக்டர்ஸ், அது ஆஸ்கி கேரக்டர்ஸ் அல்லது UTF-8 கேரக்டர்ஸா, அந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் வேணும்னா நமக்கு வந்து UTF கேரக்டர்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி கேர்செட் வந்து சப்போர்ட் என்ன மாதிரியான கேர்செட் வந்து இந்த ஃபார்ம்ஸ்லேருந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்றது செட் பண்ணும். டிஃபால்ட்டாக என்ன கேர்செட் செட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்ம பேஜ் லோட் ஆகிறப்ப என்ன கேர்செட் செட் பண்ணியிருப்பாங்களோ நம்ம வந்து அதை ஹெட் டேக்ல வந்து மெட்டா டேக் யூஸ் பண்ணி செட் பண்ணியிருப்போம். அங்கே என்ன செட் ஆகிருக்கோ அதை வந்து ஃபார்முக்கும் வந்து ப்ரௌசர் அப்ளை பண்ணிடுவோம். அடுத்து ENC டைப், அதாவது என்கோடிங் டைப்பு அல்லது என்கிரிப்ட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இது வந்து போஸ்ட் மெத்தடில் தான் வந்து நம்ம இதை மேக்ஸிமம் செட் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக வந்து டெக்ஸ்ட் பிளைன், அது டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் /plain அப்படின்றத வந்து செட் ஆகிக்கிறோம். கெட் மெத்தடில் வந்து இதுதான் போகும். போஸ்ட் மெத்தடுக்கு தான் வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான என்கோடிங் நமக்கு தேவை அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஏன்னா அது ஹெடர்ஸ் மூலமாக போகுது இல்லையா. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா URL encoded, form URL encoded, application / xww form URL encoded. இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவெலாம் வந்து என்கோட் பண்ணி ஹெட்டர்ஸில் வந்து வச்சு அனுப்பிச்சிடுவோம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு ஒரு என்கோட் டைப் இருக்குது. என்கோட் டைப் இது எந்த கேஸ்னால் இதுவும் போஸ்ட் மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணி சர்வருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா அப்படின்ற ENC டைப் செட் பண்ணால் தான் வந்து ஃபைல் வந்து அட்டாச் ஆகி சர்வருக்கு போகும். இல்லாட்டி வந்து ஃபைல் அட்டாச் ஆகி சர்வர் போகாது. அடுத்தது ஆட்டோ கம்ப்ளீட் நோ வேலிடேட்டிங். இது ரெண்டும் வந்து HTML ஃபைலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டும் இதுக்கு மேலே அந்த ஆட்ரிபியூட்லாம் HTML4லேயே இருந்தது. இந்த ரெண்டு பக்கம் இன்னும் நிறையா HTML ஃபைலில் வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம மெயினாக யூஸ் ஆகிற ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ கம்ப்ளீட். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் இருக்கிற ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படின்றதுக்காக. உதாரணம் சில வெப்சைட்ஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் உங்கள் நேம் யூசர் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அடித்த உடனே அதுவே வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்கள் லாகின் ஃபார்ம் ஃபில் ஆகிருப்பாங்க. அது வந்து இந்த ஆட்டோ கம்ப்ளீட் ஆன் அப்படின்னு செட் ஆகிருந்தால் தான் வரும். ஆஃப் அப்படின்னு செட் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி வராது. சப்போஸ் உங்கள் ஃபார்முக்கு வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், அல்லது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நோ வேலிடேட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதை வந்து ஃபார்முக்கு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ப்ரௌசரே வந்து சில வேலிடேஷன்லாம் பண்ணும். இப்போ HTML ஃபைலில் வந்து அந்த ஃபீச்சர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு இமெயில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுமோ அதை வந்து ப்ரௌசரே வந்து வேலிடேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா சப்மிட் பண்ணுறப்போ வந்து எரர் காமிக்கும். அந்த மாதிரிலாம் வேலிடேட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நோ வேலிடேட் கொடுத்துக்கலாம். இது கொடுக்கல அப்படின்னா அது வேலிடேட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம முக்கியமான சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஃபார்ம் டேக் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து செட் பண்ணுவோம். ஈக்குவல் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபார்ம் டேக் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதை சிம்பிளாக இந்த கோடை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து எதுவும் தெரியாது. ஏன்னா ஃபார்ம் டேக் வந்து விசிபிலிட்டி வந்து யூசருக்கு எந்த விசிபிலிட்டியும் கொடுக்காது. இதை ஒர்க் வந்து ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த ஆக்ஷனுக்கு வந்து சப்மிட் பண்ணுறதா வேலை. அப்போ நம்ம ஃபார்ம் எலிமெண்ட்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக வந்து ஒரு 4 எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து இன்புட், அடுத்து டெக்ஸ்டேரியா, செலக்ட், பட்டன். இந்த 4ல் மொதல் 3 இன்புட், டெக்ஸ்டேரியா, செலக்ட் இந்த 3மே வந்து யூசர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து வாங்குறதுக்கும், பட்டன் அப்படின்ற எலிமெண்ட் வந்து
யூசர்கிட்ட இருந்து சில இன்ட்ராக்ஷன், அது பட்டன் யூசர் வந்து கிளிக் பண்ண உடனே சப்மிட் பண்ண அப்படின்ற இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து யூஸ் ஆகும். இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காகனா யூசர்கிட்ட இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யூசர்கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. இங்கே வந்து யூசர் வந்து என்டர் பண்ணணும் டேட்டாவை, கீபோர்ட் யூஸ் பண்ணி என்டர் பண்ணால் தான் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். HTML வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட் எலமெண்ட்ஸ் இருக்குது. இன்புட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ், பாஸ்வேர்ட், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், இது மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்புட் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி தான் வந்து அச்சீவ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட் எலமெண்ட் எப்படி லோட் பண்ணுவோம்னா, இந்த இன்புட்டுக்கு வந்து டேக் அப்படின்ற ஒரு டைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம் என்ன மாதிரியான இன்புட் எலமெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அது எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் வரிசையாக. டேக் வந்து இதுதான் இன்புட் டேக். இதுக்கு என்ன மீனிங்னா, இது வந்து செல்ஃப் க்ளோசிங் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் சில HTML டேக்லாம் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக போய் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, இதை வந்து இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து இது செல்ஃப் க்ளோசிங். இது XML இருந்து டிரைவ் பண்ணதான் இந்த ஃபீச்சர். அடுத்தது இன்புட் டேக்கோட ஆட்ரிபியூட்ஸ் பார்ப்போம். இன்புட் HTML4 அண்ட் HTML5 ரெண்டு சேர்த்து வச்சு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 30 ஆட்ரிபியூட்ஸ் வரைக்கும் இருக்குது இன்புட் டேக் மட்டுமே. அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் அல்லது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கோட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமானது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டைப். இந்த டைப்பு தான் வந்து என்ன மாதிரியான இன்புட் எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணணும் அப்படின்றத சொல்லும். இந்த டைப்பை கிட்டத்தட்ட 22 விதமான டைப் வந்து இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். பட்டன், செக் பாக்ஸ், ரேடியோ, பாஸ்வேர்ட், ரீசெட், சப்மிட், டெக்ஸ்ட், ஃபைல், ஹிடன், இது எல்லாமே வந்து HTML4 இருந்தே பழைய HTMLலேயே இருக்குது. இது போக HTML5 வந்து இந்த 2 லைனில் இருக்கிற எல்லாமே வந்து HTML5 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. கலர், டே டைம், லோக்கல், இமெயில், இமேஜ், மந்த், நம்பர், ரேஞ்ச், சர்ச், டெலிஃபோன், டைம், URL, வீக், இந்த மாதிரி. நம்ம இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னாலும் முக்கியமானது அதாவது அட்லீஸ்ட் HTML4 இருக்கிற ஃபீல்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமாவது நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அடுத்து நேம், ஆஸ் யூஸ்வல் மற்ற HTML டேக்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஐடியும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து முக்கியமானதுன்னு சொன்னால் வேல்யூ அப்படின்றது. இந்த வேல்யூ அப்படின்ற ஆட்ரிபியூட் எதுக்காக யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு HTML எலமெண்ட் லோட் பண்ணுறப்பயே வந்து, அதாவது ஒரு இன்புட் பாக்ஸ் லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்புட் பாக்ஸில் ஏற்கனவே வந்து சில டேட்டா வந்து ஃபில் பண்ணியே நம்ம வந்து லோட் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து இந்த வேல்யூ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிப்போம். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட். இது என்னது அப்படின்னா, இது வந்து வேல்யூ அப்படி இதுவும் வந்து அந்த எலமெண்ட்குள்ளே தான் டிஸ்பிளே ஆகும். கோஸ்ட் டெக்ஸ்ட் மாதிரி அதை கொஞ்சம் கிரேஸாக டிஸ்பிளே ஆகும். ஆனால் இது வந்து அதோட வேல்யூ கிடையாது. அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் யூசருக்கு. இங்கே ப்ளீஸ் என்டர் த வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். யூசர் வந்து என்டர் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த ப்ளஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சிரும். சப்போஸ் யூசர் வந்து எல்லாத்தையுமே எல்லா டேட்டையும் அழிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து ப்ளேஸ் ஹோல்டர் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸ் லென்த் அப்படின்றது வந்து அந்த இன்புட் எலமெண்ட்டில் வந்து அதாவது இன்புட் பாக்ஸில் வந்து அதிகபட்சமாக யூசர் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் வரைக்கும் டைப் பண்ணலாம், என்டர் பண்ணலாம் அப்படின்றத செட் பண்ணுறது. அடுத்தது டிசேபிள்ன்ற ப்ராப்பர்ட்டி. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விசிபிள் இருக்கும், ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனால் வந்து டிசேபிள்ட் மோடில் இருக்கும். யூசர் வந்து அதை இன்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. அடுத்தது ரீட் ஒன்லி. இதுவும் வந்து ப்ரௌசரில் இருக்கும். யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஆனால் யூசர் வந்து எதையும் என்டர் பண்ண முடியாது. நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஏதாவது வேல்யூ கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது மட்டும் அங்கே டிஸ்பிளே ஆகும். யூசர் வந்து அதை மாடிஃபை பண்ண முடியாது. அடுத்து செக்குடுன்றது வந்து செக் பாக்ஸ் அல்லது ரேடியோ, இந்த இன்புட் எலமெண்ட்ஸ் நம்ம வந்து ரெண்டர் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக இந்த செக் பாக்ஸோ அல்லது ரேடியோவோ வந்து செலக்ட் ஆகி வரணும். அதை சூஸ் பண்ணி வரணும் அப்படின்னா வந்து செக்குடு அப்படின்னு வைப்போம். எப்படி நம்ம இன்புட் டைப் டெக்ஸ்ட் இன்புட் எலமெண்ட்டுக்கு வந்து வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுற மாதிரி செக் பாக்ஸுக்கும் ரேடியோக்கும் வந்து செக்குடு வந்து யூஸ் ஆகும். அடுத்து அக்செப்ட்னு ஒரு ஆட்ரிபியூட். இது வந்து ஃபைல் டைப் எலமெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபைல் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் அல்லது ஃபைல், வீடியோ ஏதோ ஒன்று வந்து சர்வருக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஃபைல் இன்புட் எலமெண்ட்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து அக்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி வேல்யூ செட் பண்ணலாம். ஆடியோ பை டிஃபால்ட்டாக வந்து அது எல்லா ஃபைலுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து வெறும் ஆடியோ ஃபைல் மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வேணும் அப்படின்னா நம்ம accept = audio/star அப்படின்னு கொடுக்குறோன்னா அந்த விண்டோவில் வந்து வெறும் ஆடியோ ஃபைல்ஸ் மட்டும்தான் காட்டும்.
யூசர் வந்து ஆல் ஃபைல்ஸ் சூஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாக வந்து ஆடியோ ஃபைலை மட்டும் காட்டுற மாதிரி நம்ம வந்து இது வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது ஆட்டோ கம்ப்ளீட். இது நம்ம ஏற்கனவே ஃபார்ம் டேக்கில் பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டு இந்த இன்புட் எலமெண்ட்டுக்கு வந்து இந்த ஆட்டோ கம்ப்ளீட். நம்ம ஃபார்மில் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆன் கொடுத்துருந்து ஒரு குறிப்பிட்ட இன்புட் எலமெண்ட்டுக்கு மட்டும் ஆட்டோ கம்ப்ளீட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட ஃபீல்டுக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்றது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் லோட் ஆனோடனே நம்மகிட்ட வந்து ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஃபார்மில் வந்து ஏதோ மொத்தம் 3 இன்புட் ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து 3வது இன்புட் ஃபீல்டில் டேரெக்டாக கர்சர் பாயிண்ட் ஆகி நிற்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நம்ம அந்த 3வது இன்புட் ஃபீல்டுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக கர்சர் அங்கே வந்துடும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபார்முக்கு. அலாங் வித் இந்த நம்ம மேலே பார்த்த இன்புட் டைப் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்ம் கொடுத்து டைரெக்டாக டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரெண்டும் வந்து நான் டெக்ஸ்ட் லோட் பண்ணுறேன். ரெண்டாவதுல வந்து மேக்ஸ் லென்த் 5 கேரக்டர் செட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இன்புட் எலிமெண்ட்டில் வந்து 5 கேரக்டர் தான் வந்து என்னால் டைப் பண்ண முடியும். அடுத்தது வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் எலிமெண்ட் போட்டிருக்கேன். அடுத்து ஹிட்டன் ஒரு இன்புட் எலிமெண்ட். இது என்ன ஆகுனா இந்த இன்புட் எலிமெண்ட் வந்து ப்ரௌசரில் வந்து யூசருக்கு விசிபிளாக இருக்காது ஹிட்டன் அப்படின்னு சொல்லிட்டா. மற்றபடி இது வந்து ஈக்குவலன் டு டெக்ஸ்ட்டு தான். ஆனால் இது வந்து யூசருக்கு மட்டும் விசிபிள் இருக்காது. ஃபார்ம் வந்து இதில் இருக்கிற டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அது சர்வருக்கு செட் பண்ணும். இப்போ யூசருக்கு இது விசிபிளாக இல்லாட்டி அப்புறம் இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சில டேட்டாவை வந்து யூசருக்கு தெரியாமல் ப்ரௌசருக்கு அனுப்பிச்சி வைக்கணும் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறப்ப அப்படின்றப்ப வந்து இந்த மாதிரி ஹிடன் அப்படின்ற ஃபீல்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செக் பாக்ஸ். இங்கே நான் 2 செக் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்து இது வந்து செக் பாக்ஸ் 2 பண்ணிடும். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செக்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ வந்து பேஜ் லோட் ஆகிறப்பே வந்து செக் பாக்ஸ் 1 வந்து செக் ஆகி வந்துடும், செக் பாக்ஸ் 2 வந்து செக் ஆகி வராது. ரேடியோ அதே மாதிரி தான். ரேடியோ டைப் ரேடியோ முதல் ரேடியோக்கு வந்து செக் கொடுத்துருக்கேன், ரெண்டாவது வந்து கொடுக்கல. இங்கே அந்த செக் பாக்ஸுக்கும் ரேடியோக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செக் பாக்ஸில் வந்து நேம் பார்த்தீங்கன்னா வேறு நேம் கொடுத்துருக்கேன். ரேடியோக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரே நேம் கொடுத்துருக்கேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்கிட்ட வந்து யூசரோட ஜெண்டர் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா மெயில் ஃபீமேல் அதர்ஸ் இந்த மாதிரி 3ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம வந்து ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணிப்போம். அப்போ வந்து நம்ம 3க்குமே வந்து ஒரே நேம் கொடுத்தா தான் வந்து அதை வந்து ஒரு குரூப்பாக ட்ரீட் பண்ணி ஏதாவது ஒன்று வந்து யூசர் செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். 3க்குமே நம்ம வேறு நேம் கொடுத்தோம்னா யூசர் வந்து 3யுமே வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதே இது வந்து செக் பாக்ஸுக்கும் அப்ளிகபிள் தான். நீங்கள் செக் பாக்ஸுக்கும் வந்து ஒரு 2க்குமே ஒரே நேம் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் வந்து யூசர் சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு டிசைன் எப்படி தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைல் இன்புட் டைப் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அடுத்து வந்து இன்புட் டைப் பட்டன் அப்படின்னு சொல்லி இருக்குது. பட்டன் ரீசெட் சப்மிட் அப்படின்னு 3 இது இருக்குது. இது 3மே வந்து ப்ரௌசரில் வந்து பட்டன்ஸ் ரெண்டர் பண்ணோம். நம்ம ஏற்கனவே பட்டன் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு எலமெண்ட் பார்த்தோம், அது வேறு இது வேறு. நம்ம அந்த எலமெண்ட் பார்க்குறப்ப ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த செட் ஆஃப் கோட் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து ஒரு பட்டனை ரெண்டர் பண்ணும், அவ்வளோதான். இது வேறு எதுவுமே பண்ணாது. இதுக்கு நம்ம எதாவது பண்ணணும்னா நம்ம வந்து இதோட ஜாவா ஸ்கிரிப்டை வந்து அப்பன் பண்ணி ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக வந்து எதாவது பண்ண வைக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்குறப்ப பார்க்கலாம். இது வந்து ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன். இது என்ன பண்ணும் அப்படின்னா சப்போஸ் பேஜ் ஃபார்மில் லோட் ஆகிறப்பே வந்து சில டிஃபால்ட்டாக சில வேல்யூஸ்லாம் லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு யூசர் வந்து அதில் வந்து சில மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து இல்லை மறுபடியும் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பேஜ் லோட் ஆகிறப்ப ஃபார்ம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வேணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம பேஜே ரீலோட் பண்ணணும். அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த ரீசெட் பட்டன் யூசர் கொடுத்துட்டோம்னா ரீசெட் பட்டன் கிளிக் பண்ண உடனே யூசர் சேஞ்ச் பண்ண எல்லா சேஞ்சஸும் போயிட்டு ஃபார்ம் வந்து பேஜ் லோட் ஆகிறப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துடும். அடுத்தது சப்மிட் பட்டன். இந்த சப்மிட் பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா கிளிக் பண்ண உடனே ஃபார்ம்கிட்ட சொல்லிடும், ஓகே யூசர் வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்ம்கிட்ட சொல்லிடும். ஃபார்ம் வந்து நம்ம என்ன ஆக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த ஆக்ஷனுக்கு இந்த எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி வச்சிரும். நம்ம ஆக்ஷன் எதுவும் கொடுக்கல அப்படின்னா கரண்ட் பேஜுக்கு அனுப்பிச்சி வச்சிரும், கொடுத்துருந்தோன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு அனுப்பிச்சி வைக்கும். நம்ம இந்த எக்ஸாம்பிள் எப்படி ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை பார்த்துருவோம். ஓகே, நம்ம HTML ஃபைல் நான் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த ஃபார்ம் நான் ஆட் பண்ணிட்டேன்.
இப்போ ஃபார்ம் எதுவும் இல்லை, இப்போ தான் ஃபார்ம் ஆட் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணிட்டு நான் இதை ரீலோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஏற்கனவே நம்ம அங்கே கோட் கொடுத்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ், மூணாவது பாஸ்வேர்டு, அடுத்து ஒரு ஹிடன் ஃபீல்டு, செக் பாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஹிடன் ஃபீல்டு யூஸருக்கு விசிபிள் கிடையாது. ஓகே, ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ எங்கள் யூஸர் வந்து அங்கே கிளிக் பண்ண உடனே சில சஜஷன்ஸ் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பேஜில் இதே எலமெண்ட் நேம் வச்சு நான் ஏதாவது ஒரு வேல்யூ ஃபில் பண்ணியிருந்தேன்னா அது வந்து ப்ரௌசர் வந்து காமிக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த ஃபீல்டு நேமில் வந்து இந்த மாதிரி வேல்யூஸில் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க, யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போய் இதை போய் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்ற ஃபீச்சர். இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு தான் வரும், பாஸ்வேர்டுக்கெலாம் வராது. பாஸ்வேர்டு வந்து யூஸர் என்ன வேல்யூ டைப் பண்ணாலும் இந்த மாதிரி டாட்டாக தான் வரும், அல்லது ஆஸ்டிச் வரும் சில ப்ரௌசர்ஸில். ஹிடன் ஃபீல்டு யூஸருக்கு விசிபிள் கிடையாது. செக் பாக்ஸ் ஒன்றாவது வந்து செக்டு அப்படின்னு கொடுத்துருந்தேன். பை டிஃபால்ட்டாக இது வந்து செக் ஆயிடுச்சு. வேணும்னா நான் ரெண்டாவதையும் செக் பண்ணிக்கலாம். ரேடியோ வந்து ரேடியோ வந்து செக் கொடுத்துருந்தேன், ரெண்டாவது கொடுக்கல. ரேடியோ வந்து ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு ரேடியோக்குமே வந்து ஒரே நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா. இப்போ நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கேன். இதாவது இந்த பட்டன் வந்து வெறும் எதுவும் பண்ணாது. ரீசெட் பட்டன் வந்து முதல் சொன்ன மாதிரி பேஜ் லோட் ஆகிறப்ப ஃபார்ம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து மாற்றிடும். நான் வந்து இங்கே சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஃபீல்டு என்ட்ரு பண்ணியிருக்கேன், இந்த செக் பாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ரேடியோ மாற்றிருக்கேன். இப்போ நான் வந்து ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பேஜ் லோட் ஆகிறப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துருச்சு. இதுக்காக நம்ம வந்து பேஜே வந்து மறுபடியும் ரீலோட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. ரீசெட் பட்டன் யூஸ் பண்ணி அது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆட்டோ கம்ப்ளீட் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார்மில் போய் ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல் டு ஆஃப் அப்படின்னு கொடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ போனீங்கன்னா வராது. ஓகே, இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் நேமுக்கு வந்து ஆட்டோ கம்ப்ளீட் வேணும், ஃபர்ஸ்ட் நேமுக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா நம்ம வந்து அதை இங்கே கொடுக்காம ஃபர்ஸ்ட் நேமுக்கு வேணாம் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் வராது, ஆனால் லாஸ்ட் நேமுக்கு வந்து ஆட்டோ கம்ப்ளீட் வரணும். ஃபர்ஸ்ட் நேமுக்கு வரல, நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணோடனே ஆட்டோ கம்ப்ளீட் வந்துடுச்சு. ஓகே, அப்புறம் இங்கே நம்ம வந்து மேக்ஸ் லென்த் அப்படி 5ன்னு கொடுத்துருக்கோம். 5க்கு மேலே வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. 1 2 3 4 5 5க்கு மேலே இது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகே, நான் வந்து சில டேட்டாலாம் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபைல் பார்த்துருவோம். இந்த ஃபைல் இதை வந்து இன்புட் ஃபைல். இங்கே வந்து நம்ம என்ன ஃபைல் சூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து இது லிஸ்ட் பண்ணி காமிக்கும். கிளிக் பண்ண உடனே வந்து என்ன பாத்தில் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கும்போது வரும். நம்ம இந்த விண்டோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விண்டோ தான், எக்ஸ்ப்ளோரர் விண்டோ தான். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி பார்த்து மாற்றி உங்களுக்கு வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபைல் டைப் வந்து நான் எதுவுமே வந்து செக் பண்ணல, அக்செப்ட் டைப்பு. அதனால் வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகும். ஏன்னா இந்த ஃபோல்டரில் வெறும் இமேஜஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நான் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணி ஓப்பன் அப்படி கொடுத்துட்டேன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபைல் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, இப்போ அக்செப்ட் வந்து இங்கே வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் மாற்றுறேன். என்னோடது வந்து ஒரு வீடியோ சைட் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் வந்து வீடியோ ஃபைல்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து காமிக்கணும் டிஃபால்ட்டாக அப்படின்னா நான் video/star அப்படின்னு கொடுத்துட்டேன்னா வீடியோ ஃபைல்ஸ் மட்டும்தான் அது காட்டணும். மொதல் இமேஜஸ்லாம் காமிச்சிச்சு, இப்போ காமிக்கல. பார்த்தீங்க, இது வந்து இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல்ஸ்ன்றது வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு மற்ற ஃபைல்ஸும் வேணும்னா நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்து இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நம்ம வந்து வீடியோ தான் கொடுத்துருந்தோம். அப்போ வந்து யூஸர் வந்து அதை மாற்றி விட்டு இமேஜ் ஃபைல் எடுத்து அப்லோட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி வேலிடேஷன்லாம் வந்து நம்ம சர்வர் சைடில் தான் வச்சு செக் பண்ணோம். யூஸர் அப்லோட் பண்ண ஃபைல் வந்து ப்ராப்பரான எக்ஸ்பெக்டட் ஃபைல் தானா அப்படின்றத வந்து நம்ம சர்வர் சைடில் வச்சு தான் வந்து செக் பண்ணணும். அதான் வந்து ப்ராப்பரான வே. கிளைண்ட் சைடே வந்து நம்ம சில செக்லாம் பண்ணலாம். அது வந்து யூஸர் எக்ஸ்பீரியன்ஸை தான் இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர ஃபுல் செக்யூரிட்டியும் நமக்கு கொடுக்காது. அதனால் வேலிடேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம சர்வர் சைடும் பண்ணி ஆகணும். ஓகே, இது வந்து ஒரு ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணி மெத்தட் செக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் மெத்தட் எதுவும் கொடுக்கல, என்னோட டிஃபால்ட்டாக கெட் மெத்தட் எடுத்துக்கிறோம். நான் வந்து சில வேல்யூஸ்லாம் என்ட்ரு பண்ணுறேன். பாஸ்வேர்ட்
checkbox 1 selected, 2 selected, radio 2 selected. ஃபைலுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன், சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூஆர்எல்ல ஃபர்ஸ்ட் நேம் நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் ப்ளஸ் நேம், இது வந்து யூஆர்எல் என்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ்லாம் வந்து ப்ளஸ்ஸாக அது மாற்றிக்கிறோம். இங்கே இதுதான் வந்து பேஜ் யூஆர் கரண்ட் யூஆர்எல் இதுதான் இருந்தது. அதோட வந்து கொஸ்டின் மார்க் அப்பன் பண்ணி நம்ம ஃபார்ம் எலிமெண்ட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் வந்து கொடுத்துரும். இதை வந்து கொரி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும், பிளெயின் டெக்ஸ்ட், வேறு எதுவும் கிடையாது. இது லாஸ்ட் பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு ஹிடன் ஃபீல்டு வந்து நம்ம அங்கே வேல்யூ எதுவும் கொடுக்கலன்றனால அது வந்து எம்டியாக போகுது. செக் பாக்ஸ் 1 வந்து ஆன், செக் பாக்ஸ் 2 ஆன், ரேடியோ ஆன். இப்போ இதில் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எந்த ரேடியோ யூஸர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சில வேலைகள்லாம் பண்ணி நம்ம அதெல்லாம் பண்ணலாம். ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஃபைல் சூஸ் பண்ணோம் அந்த ஃபைல் நேம் மட்டும்தான் போகும். இங்கே வந்து ஃபைல்லே அப்லோட் ஆகாது, ஃபைல் நேம் மட்டும்தான் போகும். ஃபைல்லே அப்லோட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம வந்து மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா கொடுத்து போஸ்ட் பண்ணால் தான் வந்து அது வந்து சப்மிட் ஆகும். அது வந்து நம்ம சர்வர் சைட் லாங்குவேஜ் பார்க்குறப்ப வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் சேர்த்து பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி போஸ்ட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். நான் இந்த பேஜை மறுபடியும் ரீலோட் பண்ணிடுறேன். மெத்தட் வந்து போஸ்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ரீலோட் பண்ணியாச்சு. லாஸ்ட் நேம் இதுக்கு மேலே என்னால் டைப் பண்ண முடியாது, ஏன்னா 5 கேரக்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்ட் இது மறுபடியும் அதே மாதிரி ஃபார்ம் சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சப்மிட் ஆகாது, ஏன்னா நம்ம மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா கொடுக்கல. இது வந்து நார்மல் போஸ்ட்டாக தான் எடுத்துக்கிறோம். இதனால நம்ம அது அந்த எக்ஸாம்பிளாக வந்து நம்ம ஏஎஸ்பி பார்க்குறப்ப பார்க்கலாம், அல்லது பிஹெச்பி பார்க்குறப்ப பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நார்மல் ஃபார்ம் போஸ்ட்டு வந்து சப்மிட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஃபார்ம் போஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து யூஆர்எல் போல இது போஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் பண்ணுறப்ப தான் வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வந்து ஹெடர்ஸ் மூலமாக பாஸ் ஆகிறதுனால இது வந்து விசிபிள் எதுவுமே தெரியாது, யூஸருக்கு எந்த விசிபிலிட்டியுமே இருக்காது. ஹெடர்ஸ் மூலமாக இந்த பேஜுக்கு வந்து அது மறுபடியும் டேட்டா அனுப்பிச்சிட்டு மறுபடியும் இந்த பேஜ் வந்து ஃப்ரெஷ்ஷாக லோட் பண்ணிடுச்சு. ஓகேவா? நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றதும் வந்து யூசர் வந்து டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்காக தான். ஆனால் இன்புட் பாக்ஸுக்கும் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து யூசர் வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து என்டர் பண்ணலாம். இதுக்கு வந்து 2 முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. மற்ற எல்லா ஆட்ரிபியூட்ஸும் வரும், நேம், ஐடி, மேலும் பல ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. முக்கியமானது பார்த்தீங்கன்னா கால்ஸ் அண்ட் ரோஸ் அப்படின்னு இருக்கும். கால்ஸ் அப்படின்றது வந்து இந்த டெக்ஸ்ட் ஏரியாவோட வித் எவ்வளோ இருக்கணும் ப்ரௌசரில், ரோஸ் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ப்ரௌசருக்குள்ள வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்றது தான் வந்து இதோட ஆட்ரிபியூட்ஸ், முக்கியமான ஆட்ரிபியூட்ஸு. இருந்தாலும் நம்ம இந்த கால்ஸ் அண்ட் ரோஸை வந்து நம்ம சிஎஸ்எஸ் வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம். இப்போ ப்ரோக்ராமிங்லாம் வந்து சிஎஸ்எஸ் வச்சே பண்ணிடுவோம். அந்த கால்ஸ் ரோஸ் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இதனால் நம்ம எக்ஸாம்பிளில் வந்து இதை வச்சே பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஏரியா வந்து நான் என்னோட ஃபார்முக்குள்ளே வந்து மறுபடியும் ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் பிஆர் அப்படின்னு ஒரு டேக் ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பிஆர் டேக் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா பிரேக் அப்படின்னு அர்த்தம். ஒரு லைன் வந்து இது பிரேக் பண்ணி கொடுக்கும் நமக்கு. டெக்ஸ்ட் ஏரியாவை ஆட் பண்ணியாச்சு. 4 ரோ 50 காலம் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஏரியா, இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து மல்டிபிள் லைன்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து போஸ்ட்டில் வந்து டேட்டா, இது எல்லா டேட்டாவுமே மொத்தமாக கலெக்ட் பண்ணி யூஸர் என்டர் பண்ண அந்த கேரேஜர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கேரக்டரையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி அது போஸ்ட்டில் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணுற வந்து அனுப்பிச்சி வச்சிரும். ஓகே, இந்த பிஆர் டேக் அப்படின்றத பார்த்தா பிரேக் த லைன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ வந்து இந்த ஃபைல் இன்புட்க்கு அப்புறம் இருக்கிற பிஆரை வந்து நான் எடுத்துடுறேன்.
பார்த்தீங்கன்னா ஃபைல் இன்புட்டுக்கு அப்புறம் பியர் எடுத்தோடனே இங்கே இன்னும் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் இந்த டெக்ஸ்டரியா வந்து இங்கே வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு அடுத்த லைனில் தான் வரணும், இதோட போதும் அடுத்த லைனில் தான் வரணும், அதாவது என்டர் கீ தட்டு வந்துருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம வந்து டைப் பண்ணுறப்ப என்டர் கீ தட்டு, அதுதான் வந்து இந்த பிரேக். ப்ரௌசருக்கு வந்து என்டர் கீ அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ அடுத்த பார்க்கலாம். அடுத்த எலிமெண்ட் வந்து செலக்ட். செலக்ட்டும் வந்து யூசர்கிட்டருந்து டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் வந்து செலக்டை யூஸ் பண்ணி யூசர் வந்து என்டர் பண்ண மாட்டாங்க. நம்மளே வந்து யூசருக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். அதிலிருந்து யூசர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடும். யூசர் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுல இருந்து ஒன் ஆர் மோர் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஒன் அல்லது மோர் யூசர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சில ஆட்ரிபியூட் மூலமாக வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிப்போம். இந்த செலக்ட் எலிமெண்ட் பார்க்குறப்ப வந்து இதுக்கு யூஸ் ஆகிற வந்து டேக் வந்து செலக்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். இதோட சேர்த்து நம்ம வந்து ஆப்ஷன் அப்படின்ற ஒரு டேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன் டேக் தான் வந்து இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், அதாவது அந்த ஐட்டம்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டேக் தான் வந்து ஆப்ஷன் டேக் அப்படின்றது. நம்ம இது எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஆட்ரிபியூட்ஸ், முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துக்கலாம். செலக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆட்ரிபியூட் மல்டிபிள், நம்ம இங்கே பார்த்த முடியாது, ஒன் ஆர் மோர் ஆப்ஷன்ஸ் யூசர் கேன் சூஸ். அதில் வந்து யூசர் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 1 தான் இருக்கும். யூசர் வந்து மோர் தேன் ஒன் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அலோவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா யூசர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சைஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட். நம்ம இப்படி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறப்ப வந்து ப்ரௌசரில் வந்து டிஃபால்ட்டாக யூசருக்கு வந்து எத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து தெரியணும் அப்படின்றது காமிக்கும். மற்றதெல்லாம் வந்து ஹைடாக இருக்கும். ஸ்க்ரால் யூஸ் பண்ணி யூசர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து வேல்யூ அப்படின்றத முக்கியமான ஆட்ரிபியூட். இதை வந்து இப்போ யூசர் வந்து ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசர் வந்து அந்த ஆப்ஷனுக்கு என்ன வேல்யூ வந்து சர்வருக்கு அனுப்ப அப்படின்னா இங்கே வேல்யூவில் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோமோ அந்த இதை எடுத்து சர்வருக்கு அனுப்பிச்சி வச்சிரும். அடுத்து வந்து செலக்டட் அப்படின்றது பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகி வரணும் அப்படின்னா வந்து செலக்டட் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிப்போம். இது வந்து நம்ம சம்திங் லைக் ரேடியோக்கு வந்து செக்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல, ரேடியோக்கு செக் பாக்ஸ்லாம் செக்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இதை நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். இந்த செலக்டட் ஃபார் ஆப்ஷன். அடுத்து வந்து டிசேபிள்டு. இங்கே டிசேபிள்டு அப்படின்ற என்ன மீனிங்னா நம்ம செலக்ட் பாக்ஸுக்கும் டிசேபிள்ன்ற ஆட்ரிபியூட் இருக்கும், ஆப்ஷனுக்கும் இருக்கும். செலக்ட் பாக்ஸுக்கு வந்து நம்ம டிசேபிள்டு அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா அந்த செலக்ட் பாக்ஸே வந்து யூசர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆப்ஷனுக்கு வந்து நம்ம டிசேபிள்னு செட் பண்ணோம்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் ஆகும், அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் மட்டும் டிசேபிள்டாக இருக்கும். யூசர் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ண முடியாத மாதிரி அது இருக்கும். நம்ம இந்த செலக்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்பே வந்து இன்னொரு டேக் ஆப்ஷன்ஸ் குரூப் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது இது ரிலேட்டடாக, அதை பற்றியும் பார்த்துடலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நிறைய டேட்டா இருக்குது, அதை வந்து நம்ம குரூப்பாக வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் குரூப் அப்படின்ற டேக்கை யூஸ் பண்ணிப்போம். இந்த ஆப்ஷன் குரூப்புக்குள்ளே வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த குரூப், அடுத்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ்லாம் அந்த குரூப் அப்படின்னு வரும். இதுக்கு வந்து ஒரே ஆட்ரிபியூட் லேபிள் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த லேபிள்ன்ற ஆட்ரிபியூட் வந்து அந்த குரூப்போட நேமை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிசேபிள்ட் அண்ட் ரீட் ஒன்லேயே வந்து இன்புட் பாக்ஸில் வந்து செக் பண்ணிடுவோம். இப்போ ஓகே, நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து டிசேபிள்டுன்னு மாற்றிடுறேன். லாஸ்ட் நேமில் வந்து நான் வேல்யூ செட் பண்ணுறேன். ஓகே, நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லென்த் 5 தான் கொடுத்துருக்கோம். ஆனாலும் நான் வந்து வேல்யூவில் வந்து லாஸ்ட் நேம் அதாவது 5 கேரக்டர்ஸ்க்கு அதிகமாகவே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது எப்படி ரெண்டர் ஆகுது, அப்புறம் இதை வந்து நான் ரீட் ஒன்லி அப்படின்னு செட் பண்ணிடுறேன். நம்ம மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஒரே இதை பார்த்துடலாம். ஓகே, சரிங்களா? இதுதான் டிசேபிள். இப்படி தான் கோஸ்ட் டெக்ஸ்ட் இந்த மாதிரி கிரேயாக வந்துடும். யூசர் வந்து இதை இன்ட்ராக்டே பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து ரீட் ஒன்லி. இது வந்து யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஆனால் வந்து இங்கே வந்து எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஓகே, அப்போ இங்கே நம்ம மேக்ஸ் லென்த் 5ன்னு கொடுத்துருந்தோம், ஆனால் இங்கே மோர் தென் 5 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் லென்த் 5 அப்படின்ட்டு வந்து யூசர் என்டர் பண்ணுறப்ப தான் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம பேஜ் லோட் ஆகிறப்பயே வந்து, அதாவது இந்த ஃபார்ம் ரெண்டர் பண்ணுறப்பயே வந்து நம்ம சில வேல்யூ செட் பண்ணியிருந்தோம்னா அந்த வேல்யூ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் இதில் வந்து இதை நான் ரீட் ஒன்லி எடுத்துடுறேன்.
ஓகே, நம்ம ரீட் ஒன்லி டிசேபிள் பார்த்துட்டோம். இப்போ நான் ரீட் ஒன்லி எடுத்துகிட்டு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ரீட் ஒன்லி எடுத்துட்டேன். இப்போ யூஸர் வந்து இதை இன்ட்ராக்ட் பண்ணலாம். பை டிஃபால்ட்டாக லாஸ்ட் நேம் மேக்ஸில் வந்து 5. ஓகே ஓகே, இப்போ இங்கே வந்து வந்தாச்சு. இப்போ நான் வந்து டைப் பண்ண பார்க்குறேன் அப்படின்னா என்னால் எதுவுமே வந்து டைப் பண்ண முடியாது. இதில் வந்து நான் ஒரு கேரக்டர் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் மறுபடியும் அதில் வந்து கேரக்டர் டைப் பண்ண முடியாது என்னால். அதிகபட்சம் நான் இதில் வந்து இதை மாற்றணும் அப்படின்னா அதிகபட்சம் 5 தான் வச்சுக்க முடியும். அப்போ நான் இன்னொரு கேரக்டர் இப்போ தான் வந்து நல்லா டேட்டாவை என்டர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம செலக்ட் பாக்ஸோட எக்ஸாம்பிள் சேர்த்து பார்த்துருவோம். இங்கே வந்து நான் வந்து செலக்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு 2 ஆப்ஷன் குரூப் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து கிளைண்ட் சைட் டெக்னாலஜிஸ், அதில் வந்து ஆப்ஷன் HTML CSS JS. அடுத்த ஆப்ஷன் குரூப் சர்வர் சைட் டெக்னாலஜிஸ் Java ASP PHP Node.js அப்படின்னா இது எப்படி ப்ரௌசரில் ரெண்டர் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். Ctrl+C. டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு அடுத்ததான் நான் இந்த செலக்ட் பாக்ஸை போட்டு ஒரு பிஎம்மாக கொடுத்துட்றேன். ஓகே, இதை பார்த்தீங்களா, இதுதான் வந்து செலக்ட் பாக்ஸ். 2 ஆப்ஷன்ஸ் குரூப் இருக்குது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குரூப்புக்கு லேபிள் வந்து கிளைண்ட் சைட் டெக்னாலஜி. இந்த ஆப்ஷன் குரூப் வந்து யூசர் சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் மட்டும்தான் வந்து யூசர் சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே வந்து டிசேபிள்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பாக்ஸுக்கே டிசேபிள் பண்ணிடுறேன். செலக்ட் பாக்ஸே டிசேபிள் ஆயிடுச்சு. இதை வந்து யூசர் ஆக்சஸே பண்ண முடியாது. செலக்ட் பாக்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே வந்து CSS அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் டிசேபிள் பண்ணுறேன். செலக்ட் பாக்ஸ் எனேபிள் ஆயிடுச்சு. இதில் வந்து CSS வந்து டிசேபிள் ஆகிட்டோம். அதை மட்டும் யூசர் வந்து சூஸ் பண்ணவே முடியாது. அப்புறம் இதில் இன்னொன்று முக்கியமானது, நம்ம இந்த லிஸ்ட் பாக்ஸ் ரெண்டர் ஆகிறப்ப பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஷன் இருக்குமோ அது வந்து யூசர் வந்து செலக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இல்லை இது வேணாம், பை டிஃபால்ட் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து செலக்ட் ஆகி மாறி வரணும் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து செலக்டட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. செலக்ட் அப்படின்னு சொல்லி இதை நம்ம வந்து செலக்ட் அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து HTML இருக்குது. நான் பேஜை ரீலோட் பண்ணுறேன். ஓகே, ED செலக்டர். ஓகேவா? HTML மேலே இருந்தாலும் நம்ம என்ன செலக்டட் அப்படின்னு கொடுத்தோமோ அது வந்து செலக்ட் ஆகி வந்துருக்கும். ஓகே, அடுத்து வந்து மல்டிபிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓகே, இதை நான் ரீலோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். இப்போ மல்டிபிள் அப்படின்னு கொடுத்தோன்னா நான் ரீலோட் பண்ணுறேன். இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டே கொஞ்சம் பெருசாயிரும். இதில் வந்து நம்ம விசிபிள் இதெல்லாம் பார்த்தோம்ல, அது இதுதான் எத்தனை டிஸ்பிளே ஆகுது அப்படின்றது. பை டிஃபால்ட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் செலக்ட் ஆகிருக்கு. நான் வந்து HTML சூஸ் பண்ணிக்கலாம். ASP PHP இது மாதிரி நம்ம கண்ட்ரோல் அல்லது ஷிஃப்ட் கீ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மவுஸை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணோன்னா மல்டிபிள் சாய்ஸஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்மிட் பண்ணோன்னா டேட்டா வந்து சப்மிட் ஆயிரும். நம்ம என்ன சூஸ் பண்ணோமோ அந்த டேட்டா. ஓகே, இதுதான் வந்து செலக்ட் பாக்ஸோட ஃபீச்சர். ஓகே, அடுத்தது பட்டன் ஒரு எலமெண்ட். இது வந்து பட்டன் எலமெண்ட் வந்து என்ன பண்ணோன்னா கிளிக்கபிள் பட்டன்ஸை வந்து ப்ரௌசரில் வந்து ரெண்டர் பண்ணோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து பட்டன்ஸ் இருக்குது. இதுவும் கிளிக்கபிள் பட்டன் தான். இந்த பட்டன் டேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறதும் கிளிக்கபிள் பட்டன் தான். ரெண்டுமே வந்து ப்ரௌசரில் ஒரே மாதிரி தான் விசிபிலிட்டி இருக்கும். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டர் பண்ணுறப்ப நம்ம வந்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வச்சுக்காம இதுக்குள்ளே வந்து நம்ம HTMLோட இமேஜ் டேக் யூஸ் பண்ணி இமேஜை வந்து லோட் பண்ணலாம். இதுதான் வந்து பட்டனுக்கும் இன்புட் டைப் பட்டனுக்கும் நார்மல் பட்டன் டேக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இந்த பட்டன் டேகுக்கு முக்கியமாக 2 ஆட்ரிபியூட்டு. ஒன்று வந்து டைப்பு அப்படின்றது, இதுதான் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். வேல்யூ கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இந்த மாதிரி வேல்யூவை செட் பண்ணிடுவோம். டைப் வந்து பட்டன் ரிசெட் சப்மிட், அதே 3 தான் நம்ம இன்புட்டில் இருக்கிற மாதிரி.
இங்கே வந்து ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து இமேஜ் டேக் கொடுத்து இமேஜையும் சேர்த்து நம்ம ரெண்டர் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் பட்டன், அடுத்த பட்டன் ரீசெட் பட்டன், அடுத்த பட்டன் சப்மிட் டைப் பட்டன். நம்ம இன்புட் டைப்பில் இது என்ன கொடுத்தோமோ அதே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இதுக்கும். ஓகேவா? நான் இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள் எப்படி டிஸ்பிளே ஆகுது ப்ரௌசரில் அப்படின்னு பார்த்துருக்கோம். மொதல் இருக்கிற 3 பட்டன் வந்து பட்டன் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணது. அடுத்து இருக்கிற 3 பட்டன் வந்து இன்புட் டைப் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ண பட்டன்ஸ். ரெண்டும் எப்படி டிஸ்பிளே ஆகுது ப்ரௌசரில் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த 3 பட்டனும் பட்டன் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணது அதே தான். நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ரீசெட் போயிடும், சப்மிட் ஆயிரும். ஓகேவா? ஃபங்க்ஷனாலிட்டி அதே தான், ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம வேறு எலிமெண்ட் யூஸ் பண்ணி இதை ரெண்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதோட இந்த பட்டன் டேக்கோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்ன அப்படின்னு இன்னொன்று பார்த்தோன்னா இமேஜ் ரெண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்கே நான் வந்து எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். நம்ம HTML வந்து இமேஜ் லோட் பண்ணணும் அப்படின்னா இமேஜ் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து SRCயில் வந்து அந்த இமேஜோட பாத் URL வந்து கொடுத்துட்டோன்னா அந்த இமேஜ் வந்து ரெண்டர் ஆயிரும். இதை வந்து நான் வந்து இந்த பட்டனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். இந்த பட்டன் வந்து சப்மிட் பட்டன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் சப்மிட் அப்படின்றதும் சப்மிட் பட்டன் தான், இந்த இமேஜ் ரெண்டர் ஆகிறதும் சப்மிட் பட்டன் தான், இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னு கொடுத்ததும் சப்மிட் பட்டன் தான். மூணுமே வந்து ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இமேஜை இப்போ நான் வந்து இங்கே சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நம்ம 4 விதமான எலிமெண்ட்டும் பார்த்துட்டோம், ஃபார்ம் எலிமெண்ட்ஸையும் பார்த்துட்டோம். இது போக இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பற்றி பார்க்குறப்ப தெரிஞ்சாகணும். அதில் ஒரு டேக் வந்து லேபிள் அப்படின்ற டேக். இந்த லேபிள் அப்படின்ற டேக் முன்னாடி நான் ஒரு சின்ன ஃபீச்சர் இன்னும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக் பாக்ஸ் இருக்குது, கீழே ரேடியோ இருக்குது. இதை நம்ம சூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம பர்டிகுலராக போய் அந்த செக் பாக்ஸில் போய் தான் சூஸ் பண்ணணும். செலக்டாக பண்ணணும்னா செக் பாக்ஸில் தான் போய் பண்ணணும். ஓகே, நம்ம அது பக்கத்தில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டு இதை தான் வந்து இதோட லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இது பண்ணாலும் இதுக்கு வந்து எந்த இன்ட்ராக்ஷனுமே இருக்காது. இது நான் இப்போ டேரெக்டாக கொடுத்துருக்கேன். இதை டிவில் கொடுத்தாலும் சரி, பீவில் கொடுத்தாலும் சரி, இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது தனியாக இருக்கும், அது தனியாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸில் வந்து நம்ம வந்து லேபிள் அப்படின்ற டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுன்னா டிஃபைன்ஸ் த லேபிள் ஃபார் த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட் ஃபார் அப்படின்ற ஆட்ரிபியூட். இந்த ஃபார்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம வந்து ஐடியை வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த நம்ம ஃபார்ம் எலிமெண்ட்டோட ஐடியை வந்து ஃபாரில் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஐடியோட ஃபார்ம் எலிமெண்ட்டும் இந்த லேபிளும் வந்து ரிலேட் ஆகிக்கிறோம். இங்கே வந்து நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது, சிம்பிள் ஃபார்ம் தான். இந்த ஃபார்மில் வந்து ஒரு இன்புட் ரேடியோ, இது டைப் ரேடியோ, நேம் ஜெண்டர், ஐடி வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து வேல்யூ அப்படின்னு. அடுத்தது இன்னொரு ரேடியோ, இதுக்கு வந்து ஐடி ஃபீமேல். இந்த ஐடி எடுத்து இந்த லேபிள் கொடுத்துட்டேன், இந்த ஐடியை எடுத்துகிட்டு இந்த லேபிள் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு கேட்டகரி அதர் அப்படின்ற கேட்டகரி, அதுக்கு ஒரு ஐடி வந்து அதர். ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிள் ரேடியோ பட்டன்ஸ் ரெண்டர் பண்ணுறதுக்குண்டான ஃபார்ம். இது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஃபார்ம் இருக்கட்டும். இது நான் சேவ் பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு டேக் கொடுத்துருக்கேன், செல்ஃப் க்ளோசிங் டேக். இது என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டல் ரூலர் அப்படின்னு அர்த்தம். ஒரு லைன் கொடுத்துரும் ஃபுல்லாக, ப்ரௌசர் ஃபுல்லாக ஒரு லைன் வந்து வரைஞ்சிட்டு அடுத்த லைனில் இருந்து இந்த அடுத்த கண்டென்ட் வந்து ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இதான் வந்து ஹெச்ஆர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் தெரியுது, அதான் வந்து ஹெச்ஆர் டேகோட பர்பஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம லேபிள் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ண ஃபார்ம் வந்து இது. நம்ம இங்கே ரேடியோ பார்த்தோம், நம்ம இதுக்குள்ளே தான் போய் சூஸ் பண்ணணும். இங்கே போய் சூஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே, நான் மேல், ஃபீமேல், அதர். இது வந்து
பார்க்குறதுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியாட்டினாலும் இது வந்து விசிபிலிட்டி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது HTML-ல. அதாவது பார்வையற்றவர்கள் கூட வந்து அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் கூட வந்து நம்ம பேஜ் ஆக்சஸ் பண்ணுறப்போ வந்து அவங்களுக்கும் வந்து இந்த வெப்பேஜ் வந்து ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படின்ற கேஸில் வந்து நம்ம வந்து இந்த லேபிள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்களால கரெக்டாக போய் இந்த ரேடியோ பட்டன் சூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த அதோட லேபிளை சூஸ் பண்ணாலே வந்து நம்ம அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுறோம். நான் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஜெண்டர் வந்து மேல் அப்படின்னு அது பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து லேபிளோட ஃபீச்சர். ஓகே, அடுத்தது ஃப்ரேம் செட். கடைசியாக ஃப்ரேம் செட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஃப்ரேம் செட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு டேக் இருக்குது. இது வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறையா ஃபார்ம் டேக்ஸ், ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். நம்ம இதை எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். செலக்டில் வந்து நம்ம ஆப்ஷன் குரூப் அப்படின்னு பார்த்தோம்ல, நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் வந்து குரூப் பண்ணி இதுக்கு லேபிள் செட் பண்ணோம்ல, இது வந்து பர்டிகுலர் ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸுக்கு. அதே மாதிரி நம்ம ஃபார்மில் இருக்கிற ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து குரூப் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஃபீல்டு செட் அப்படின்ற டேக் வந்து யூஸ் ஆகும். இதுக்கு வந்து லெஜெண்ட் அப்படின்னு ஒரு சப்டேக் வந்து யூஸ் பண்ணிப்போம். அது வந்து அந்த குரூப்போட டைட்டில் வந்து செட் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம டேபிளில் வந்து கேப்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டோம்ல டேபிளுக்கு, அது மாதிரி இந்த லெஜெண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம இந்த ஃபீல்டு செட் லெஜெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்லாம் ரெண்டு பண்ணோம்னா இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு வேற ஒரு மாதிரி புது இம்பேக்டாக இருக்கும். யூசருக்கே வந்து நல்லா குரூப் பண்ணி இருக்கிறது வந்து விசிபிளாக இருக்கும் அழகாக. இதோட எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்டு செட்டு. இந்த ஃபார்முக்கு அப்புறம் நான் ஒரு ஹெச்ஆர் ஆட் பண்ணிடுறேன். இங்கே வந்து 2 ஃபீல்டு செட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபீல்டு செட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வாங்குகிறோம். அதுக்குள்ளே வந்து ஒரு சப்மிட் பட்டன் போட்டேன். நான் இந்த சப்மிட் பட்டனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீல்டு செட்டில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வாங்குகிறோம். ரெண்டாவது ஃபீல்டு செட்டில் வந்து பட்டன்ஸ் அப்படின்னு போட்டு அதில் வந்து 3 பட்டன் சும்மா சாம்பிளுக்கு போட்டிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ப்ரௌசரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டும் சேர்த்தது தான் அந்த ஃபார்ம். இதை வந்து நம்ம இங்கே குரூப் பண்ணி வச்சிட்டோமா, இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான அப்ரோச்சாக இருக்கும் யூஸர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். நம்ம மோஸ்ட்லி HTML-ல இருக்கிற ஃபார்ம் அண்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே தெரியப்படுத்திடும். நன்றி, வணக்கம்.